ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு saree ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பல்லு ஃப்ளீட்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு border எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த லென்த் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை பார்த்து எடுத்துட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிடணும். இந்த வீடியோ வேணும்னா என்னோட சேனல்ல பாருங்க, பல்லு ஃப்ளீட்ஸ் தனியாக போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் பல்லு ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக அயன் பண்ணிட்டு இப்போ செஸ்ட் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம். செஸ்ட் ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி லேயரை அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஒரு அயனிங் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ரீ ஃப்ளீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு saree கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னெல்லாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா ஒரு saree கட்டணும்னா கண்டிப்பா லேட் ஆகும். இப்பெல்லாம் பாருங்க, சட்டுன்னு ஒரு ஃப்ரீ ப்ளீட் பண்ணிட்டா வித்தின் 10 மினிட்ஸ்ல ஒரு நம்ம saree கட்டி ரெடி ஆயிடலாம். ஸோ அதுக்கோசமே இப்போ ஈஸியான டெக்னிக்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீ ஃப்ளீட் பண்ணுறதுனால saree கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா முன்னாடியே இந்த மாதிரி ஃப்ரீ ப்ளீட் பண்ணனால கண்டிப்பா வித்தின் 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடலாம். இப்போ இந்த மாதிரி அயன் பண்ணி முடிச்சுட்டு இது செஸ்ட் ஃப்ளீட்ஸ் ஆண்ட இப்போ நம்ம அயன் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கு மேலே தூக்கி போட்டுட்டு பேக் சைடு வர வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டா வச்சு வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணோம். நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பேக் சைடு வர வரைக்கும் அயனிங் பண்ணிடணும். இந்த மாதிரி அயனிங் பண்ணறதுனால நம்ம பார்க்க கொஞ்சம் மோட்டாவா இருந்தாலும் கட்டும்போது கொஞ்சம் லீனா தெரியும். ஸோ பார்க்கறதுக்கும் நீட்னஸா இருக்கும். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு யாராவது வேணும்னாலும் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் போடுறேன், எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா வாவன் போட்டு அனுப்புங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல. இப்போ நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு அயனிங் போட்ட பிறகு பாருங்க உங்களுக்கு saree நீட்டாகவும் இருக்கும். இப்போ சென்டர் ஃப்ளீட்ஸும் நான் அயன் பண்றேன். ஆல்ரெடி நான் ப்ரீ ஃப்ளீட் எடுத்துட்டேன். இந்த வீடியோ வேணும்னாலும் என்னோட சேனல்ல பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ அதில் இருக்கும் பாருங்க. ஸோ சென்டர் ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மொத்தமா வைக்காம ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு ஃப்ரீ ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ளஃபி ஃப்ளீட்ஸ் வச்சிருக்கேன். நான் மொத்தமா கீழே கொண்டு போய் அயன் பண்ணல, கொஞ்சம் அந்த ஃப்ளீட்ஸ் பஃபியா வர்றதுனால கொஞ்சம் விட்டு இருக்கேன். ஸோ சென்டர் பார்ட் இந்த மாதிரி அயன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மீதி இருக்க சாரியை வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வச்சு டபுள் லேயர் வச்சு மடிச்சு அரேஞ்ச் பண்ணிடணும். இப்போ நம்ம சாரியோட மீதி இருக்க சாரியோட இதுவும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். பாக்ஸ் வந்து மீடியம் சைஸும் பண்ணலாம், சின்ன சைஸும் பண்ணலாம், இல்லை பெருசும் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணும். ரொம்ப பெருசு பண்ணால் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து சாரியோட செஸ்ட் ஃப்ளீட்ஸை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் குட்டியா எடுத்துட்டு ஒரு பக்கம் தாசி சைடு விடணும். அப்பதான் ஒரு சைடு டபுள் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதோட மெஷர்மெண்ட் எவ்வளவு தூரம் வருது நம்ம கையை வச்சுட்டு அந்த இதுவை கரெக்டா எடுத்துட்டு வந்து மேல் பக்கம் கொண்டு வரும்போது பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல எடுத்துட்டு வந்துடணும். இப்போ எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சாரி பீஸை வந்து அப்படியே உள்ளுக்கு ஃபோல்ட் பண்ணிடணும். உள்ளுக்கு ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு யாருக்காவது saree ஃப்ரீ ப்ளீட் பண்ணனா நம்மளுக்கு பண்ணுங்க, நான் நம்பர் போடுறேன், அதுக்கு பண்ணுங்க. இது ஆல்ரெடி முத்தாப்புதுப்பேட்டில் இருக்கு. ஸோ யாரெல்லாம் பக்கம் இருக்கீங்களோ உங்களுக்கு saree ஃப்ளீட் பண்ணனா கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க நான் டபுள் ஃபோல்டிங் பண்றேன். ஃபர்ஸ்ட் சின்னதா மடிச்சுட்டு திருப்பி அதை அப்படியே வந்து டபுள் ஃபோல்டிங்கா பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு கரெக்டா அரேஞ்ச் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் சாரியோட இது வந்து திருப்பி இந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்ம சாரியோட பல்லு ஃப்ளீட்ஸை பேக் சைடு கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து சாரி உள்ள பின் பண்ணாலும் சரி, இல்லை சாரி உள்ள டபுள் லேயரா மடிச்சு நம்ம உள்ள வச்சிடுறோம். இந்த மாதிரி சாரியோட எக்ஸ்ட்ரா பீஸை வந்து 2 லேயரா மடிச்சுட்டு சாரியோட உள்பக்கம் மடிச்சு ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் நீட்டா வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னா பேக் சைட்ல நீங்க வந்து பல்லு ஃப்ளீட்ஸை 2ஆ மடிச்சு பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நம்மளுக்கு சாரி பாக்ஸ் ஃபோல்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஃபைனலி முடிஞ்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் என் சேனல் லைக் பண்ணலையோ லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி saree ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு பாருங்க. என் சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய போட லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.